ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம இறால் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ நம்ம இறால் குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இந்தளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. தக்காளி, குட்டி தக்காளி ஒரு 2 வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு, மிளகு தட்டி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து சொரக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம இறால் குழம்புக்கு தேவையான இறால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பால் லாஸ்ட்டாக கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். சரி வாங்க நம்ம இப்போ செய்யறது ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா சட்டி தண்ணி வத்துற அளவுக்கு காயட்டும். இப்போ நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம், சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க ஆனியன், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மொச்சப்பயிறு எது வேணாலும் போடலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இறாலை போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். லைட்டாக இறால் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் போடணும். அப்போதான் நல்லாயிருக்கும். இன்னைக்கு தான் நம்ம வெயிட் லாஸ் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான ரெசிபி தான் அது. ப்ரான் குழம்பா இருந்தாலும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலுமே ஹெல்த்தியாக சாப்பிடணுங்க. நான் அதனால தான் இதில் தட்டைப்பயிறு, சொரக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறால்லேருந்து தண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்புலாம் நீங்கள் அரிசி களைஞ்சி வச்சுருப்பீங்கல்ல தண்ணி, அதில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும் குழம்பு. இந்த சொரக்காவையும் ஆட் பண்ணி நல்லா இதிலே போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா சொரக்காய் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு, அதனால இதிலே போட்டுப்போம். நிறைய பேர் புரட்டாசி விரதம் இருப்பீங்க. என்னடா நான்வெஜ் செய்கிறேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் அவ்வளோக்கா இருக்கிறது இல்லைங்க.
சனிக்கிழமை மட்டும் நான் வெஜ்ஜாக இருப்பேங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எப்போதுமே சாட்டர்டே சாப்பிட மாட்டேங்க, புரட்டாசிலையும் சாப்பிட மாட்டேன். மற்ற நாள்லாம் நான் சாப்பிட்டுக்கிறதுங்க அப்போ வேணுங்கிறப்ப. இப்போ நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. இங்கே மீன் குழம்பு, இறால் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க போடுவோம். இதை மட்டுமே போட்டாலே போதுங்க, நம்ம வேற எந்த மசாலா தூளுமே ஆட் பண்ண வேணாங்க. தண்ணி நல்லா வத்தட்டுங்க, ஏன்னா சுரக்காயிலையும் தண்ணி விடும், அதனாலதான் கொஞ்சம் தண்ணியா இருக்கு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஊற வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தட்டைப்பயிரையும் போட்டுக்கலாம். அதில் ஹெல்தியான இறால் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு டைம் நீங்க கிரேவி இந்த மாதிரி வைக்காம இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம் வேகிற வரை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வேகணும். பிரான் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம இந்த பூண்டு தட்டி வச்சிருந்ததை போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியா போய் சாப்பிடலாம். ஓகேங்க, நம்மளோட இறால் குழம்பு டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.